Praise Lord everyone. Good morning. Today, Jesus or my fellowship, Word of God. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில குழந்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. இந்த நாளிலும் எதற்காகலாம் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் காத்திருக்கீங்களா? ஒருவேளை 10th 12th 11th பசங்க படிக்கிற பசங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். அதே போல் நிறைய பேர் வேலைக்காக காத்திருக்கலாம், நிறைய பேர் திருமணத்துக்காக காத்திருக்கலாம், நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம். இந்த நாளிலும் நீங்கள் அப்படி காத்திருப்பீர்களானா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருப்பீர்களானா, நீங்கள் இந்த நாளிலும் கூட ஒரு புது பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா? கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்ப போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, அதே போல் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது எல்லாமே வெற்றியாக மாறும். ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ.